இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா 3 வெரைட்டி ஆஃப் சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உப்பு சீடை, கார சீடை, இனிப்பு சீடை. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அப்புறம் உளுத்தம் பருப்பும் அந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு சீடை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து பவுடர் பண்ண உளுந்து பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காய பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முறுக்குமா பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து கார சீடையும் இதே ரேஷியோ தான். அதில் என்னென்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும் காரத்துக்காக. இப்போ 2 மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சீக்கிரம் உருட்டிக்கலாம். சீக்கிரம் உருட்டும் போது ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது. ரொம்ப டைட்டாக உருட்டிங்கன்னா அதனால தான் வெடிக்கும். சாஃப்டாக உருட்டணும், அப்போ தான் அது உள்ளே இருக்க ஏர் வெளியில் போகும், வெடிக்காது. அது மாதிரி இந்த அரிசி மாவு உளுந்து பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்குங்க. கார சீனியும் உப்பு சீனியும் உருட்டியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண சொல்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் வரும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார சீடை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார சீடை நல்லா ஷைனிங்காக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இனிப்பு சீடை ரெடி பண்ணிக்கலாம். இனிப்பு சீடைக்கு ஃபஸ்ட்டு ஒரு போல் வெல்லத்து கூட லைட்டாக தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இனிப்பு சீடை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு போல் அரிசி மாவு, வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், உளுந்து பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்சு, பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம மெல்ட் பண்ண வெல்லம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், சூடாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருட்டிக்கலாம். இந்த சீடமாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக உருட்டுங்க. எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும். எல்லாமே ஒரே டைமில் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கலர் வந்த மாதிரி எடுத்துருங்க. ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.